இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தகவல் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ முழுக்க முழுக்க இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஏதாவது நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை எஜுகேஷன் பர்பஸ்க்காக, கல்வி அடிப்படை நோக்கத்துக்காக நம்ம உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தனியார் நிறுவனத்திலிருந்து பகிரப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறுவனத்தின் பெயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மதர்சன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழேயே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வேலை இடம் போட்டு சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ என்னென்ன வேலை பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன், அசம்பிளி அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிற 3 விஷயங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா கல்வி தகுதிகள் கொடுத்துருக்காங்க. 10th to எனி டிகிரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் வரைக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பாலினம், ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேலை பிரிவை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஆண்கள் சரி பெண்களும் சரி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லையே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது இதை பார்க்கும் பொழுது தெளிவாக புரிய வருது. கரெக்டுங்களா? ஓகே. அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மாத ஊதியம் பார்க்கும் பொழுது இந்த மாத ஊதியத்துக்குள்ளே நமக்கு இருக்கும் அனுபவத்தின் அடிப்படையில் மாறுபடலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வசதி அப்படின்னு போட்டு ரூம் வசதி, உணவு வழங்கப்படும், கூடுதலான அலவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வசதி, அதாவது பெனிஃபிட் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு இறங்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அந்த நண்பர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.